இந்த இந்த காட்சிகள், ஒவ்வொரு காட்சியும் நாம் பார்க்கும்போது பதைக்கிறது என்றுதான் கூற வேண்டும். அந்த மருத்துவமனைகளுக்கு அழைத்து செல்வதற்காக ஆம்புலன்ஸ்கள் பாய்ந்து சென்ற பொழுது அங்கிருந்து வந்த அந்த சைரன் சத்தங்கள் பார்ப்போர் கேட்போர் அனைவருடைய கண்களையும் காதுகளையும் ரணமாக்கி விட்டது என்றுதான் கூறுவோம். அந்த அளவுக்கு தொடர் சத்தங்கள், ஆம்புலன்ஸ் சத்தங்கள் இருந்து கொண்டே இருந்தன. எனவே தற்போதைய நிலையிலே என்ன நடக்கிறது என்று தெரியவில்லை. இருந்திலும் அடுத்தது என்ன நிகழும், தற்போது வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்க, அடுத்து என்ன நடக்கும் என்ற ஒரு கேள்வி தற்போது பெரிதாக எழுந்திருக்கிறது. விஜய் கைது செய்யப்படுவாரா என்றும் சிலர் கூறிக்கொண்டிருக்கிறார்கள். என்றால் விஜய் கொடுக்கப்பட்ட நேரத்தை தாண்டி வந்தது போன்ற பல்வேறு விதி மீறல்கள் அடுத்தடுத்து நடைபெற்றதாக கூறப்படுகிறது. ஆனால் இதை வைத்து தற்போதைக்கு அரசியல் செய்வது தவறு என எல்லா அரசியல் கட்சி தலைவரும் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் நிச்சயமாக இது மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக அடுத்த 2-3 தினங்களுக்கு தொடர்ந்து பேசப்படும் என்பதை வைத்து அடுத்தடுத்து சங்கிலி தொடர் போல நிகழ்வுகள் வருவதற்கான அரசியல் நகர்வுகள் இருப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கிறது என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தற்போது முதலமைச்சர் ஸ்டாலின் கரூரை நோக்கி விரைந்து கொண்டிருக்கிறார். இன்னும் சற்று நேரத்திலே அவர் அங்கு பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு நேரில் ஆறுதல் செல்ல இருக்கிறார். நள்ளிரவு நேரத்திலும் தற்போது அங்கு சென்று கொண்டிருக்கிற காட்சிகளை தான் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த திரும்பும் திசை எங்கும் அழுகுறல்கள் மரண ஊரும் என்ற வகையிலே கரூர் மாநகரமே தற்போது சோகத்தின் உச்சத்திலே இருக்கிறது என்றுதான் கூற வேண்டும். இன்றைய இரவு கரூருக்கு விடியா இரவாக மாறிவிட்டது என்றுதான் கூற வேண்டும். அந்த விஜயை பார்க்க வேண்டும் என்ற எண்ணத்திலே கூடியிருந்த ஆயிரக்கணக்கான மக்கள் மிகப்பெரிய இப்படி ஒரு சோகம் நினைக்கும் என்று கனவிலும் நினைத்து பார்த்திருக்க மாட்டார்கள். வந்த நேரத்தில் அது குழந்தைகள், பெண்கள், ஆண்கள் என அடுத்தடுத்து அனைவருமே உயிரிழந்தது என்பது அங்கு உள்ளோரை எல்லாம் ஒரு மிகப்பெரிய சோகத்திலே தள்ளி இருக்க என்றுதான் கூற வேண்டும். நிச்சயமாக இது இயற்கை பேரிடர் அல்ல, இது ஒரு மேன்மேட் டிசாஸ்டர் என்பார்களே, அது போன்று மேன்மேட் டிராஜடி என்றுதான் கூற வேண்டும். இந்த ஸ்டாம்பீட் என்பது அதாவது இது போன்ற இடத்திலே இவ்வளவு கூட்டத்தை கூட்டியது தவறு. எதிர்பார்த்தை விட அதிக அளவு கூட்டம் வந்திருக்கிறது. காவல்துறை டிஜிபியாக இருக்கும் வெங்கட்ராமனின் விளக்கத்தின்படி பார்க்கும்போது 10,000 பேர் வருவார்கள் என கூறியிருந்தார்கள். நாங்கள் 10,000க்கு மேல் ஒரு சில ஆயிரங்கள் வரும் என்று எதிர்பார்த்திருந்தோம். ஆனால் வந்தது என்னவோ 27,000 தாண்டி இருக்கிறது என்பதுதான் எங்களுக்கு கிடைத்த முதற்கட்ட தகவல். இது அந்த இடத்திற்கு தாங்க முடியாத அளவுக்கு, ஏனால் அந்த இடத்திற்கு என்ன போலீஸ் பாதுகாப்பு தர வேண்டுமோ அந்த அளவுக்கு 500 போலீசாரை நாங்கள் நிறுத்தியிருந்தோம். ஆனால் இந்த கூட்டம் என்பது சொன்ன நிபந்தனைகளை எல்லாம் மீறி இருக்கின்றன. ஆனால் இது குறித்து முழுமையாக சொல்ல முடியாதனால் நீதி விசாரணை ஆணையம் அமைக்கப்பட்டிருக்கிறது. விசாரணை ஆணையத்தில் தான் முழுமையான தகவல்கள் வெளிவரும். எனவே என்ன நடந்தது, இந்த ஸ்டாம்பீட் என்று அழைக்கப்படுகின்ற அந்த கூட்ட நெரிசல் ஏற்படுவதற்கு என்ன காரணம், எதனால் நடந்தது, எப்படி நடந்தது, இதற்கு பின்னணியில் யார் யார் இருந்தார்கள் போன்ற பல்வேறு தகவல்கள், என்ன நடந்தது என்பத முழுமையான தகவல்களும் நமக்கு அப்போதுதான் தெரிய வரும் என்று டிஜிபி வெங்கட்ராமன் தெல்ல தெளிவாக கூறியிருக்கிறார். இதற்கிடையே தற்பொழுது மருத்துவமனையிலிருந்து வரும் தகவல்கள் தான் சற்று அச்சத்தை நமக்கு அதிகப்படுத்தியிருக்கின்றது கூற வேண்டும். 12 பேரின் நிலைமை கவலைக்கிடமாக இருக்கிறது, 40 பேர் ஐசியூவிலே இருக்கிறார்கள் என்ற தகவல்கள் நம்முடைய மனதை பதபதைக்க செய்கிறது. அந்த 12 பேரும் ஐசியூவில் 40 பேரும் நிச்சயமாக காப்பாற்றப்பட வேண்டும். அதற்கு உரிய பிரார்த்தனையை தமிழக மக்கள் அனைவருமே தற்போது செய்து கொண்டிருப்பார்கள் என்பதிலே யாருக்கும் மாற்று கருத்து இருக்க முடியாது. சத்தியம் தொலைக்காட்சியின் சார்பிலும் நாங்கள் பிரார்த்தனை செய்கிறோம். நிச்சயமாக அவர்கள் உயிர் பிழைக்க வேண்டும், உரிய சிகிச்சைகள் கொடுக்கப்பட்டு அவர் உயிர் பிழைப்பார்கள் என்று நம்புவோம். இந்த சூழ்நிலையில் தற்பொழுது முதலமைச்சர் இன்னும் சற்று நேரத்திலே கரூர் செல்ல இருக்கிறார், கரூரை சென்றடைந்து விடுவார் என்ற தகவல் நமக்கு வந்திருக்கின்றன. அந்த காட்சிகள் நாம் நேரலை காட்சிகள் இன்னும் சற்று நேரத்திலே பார்க்க இருக்கிறோம். கரூரில் விஜய் பேசிக் கொண்டிருந்த பொழுதே கூட்ட நெரிசல் ஏற்பட்டு பலரும் மயங்கிய பதவிதைக்கு வைக்கும் வீடியோ காட்சிகளும் தற்போது வெளியாகி இருக்கின்றன. அந்த காட்சிகளை விரைவிலே நாம் கொடுக்க இருக்கிறோம்.
விஜய் பேசும் பொழுதே அந்த சிலர் என்றால் காலையிலிருந்தே அவர்கள் அங்கு காத்திருந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு போதிய தண்ணீர் இல்லை, பலபதைக்கும் அந்த போதிய காற்று இல்லாமல் நெருக்கமான இடத்தில் இருந்திருக்கிறார்கள். இது போன்ற பல்வேறு குழப்பங்கள் இருந்திருக்கின்றன. மேலும் அவர் விஜய் வர தாமதமாக கூட்டமும் அதிகரித்திருக்கிறது. அவரை தவிர்த்து அவருடன் தொடர்ந்து வரும் அந்த கூட்டமும் ஏற்கனவே இருந்த கூட்டத்துடன் ஒன்றாக இணையும் பொழுது அந்த இடத்திலே மிகப்பெரிய ஒரு நெருக்கமான ஒரு சூழல் ஏற்பட்டு நெருக்கடியான நிலை, அதாவது ஒரு கூட்ட நெரிசலை ஏற்பட்டிருக்கிறது கூற வேண்டும். அந்த காட்சிகளை தற்போது விஜய் பேசிக் கொண்டிருக்கும் போதே சிலர் மயக்கம் விழுந்து உடனடியாக ஆம்புலன்ஸ்ல அழைத்து செல்லப்படுகின்ற காட்சிகள் தான் தற்போது நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அப்போதே விஜய் தண்ணீர் வேண்டுமா என தண்ணீர் அவர் ஆதவர்ஜுனா போன்றவெல்லாம் தண்ணீரை எல்லாம் கொடுத்திருக்கிறார்கள். ஆனால் அப்பொழுதே உரிய சற்று நிதானித்திருக்கலாம். ஆனால் யாரும் இப்படி ஒரு சோக நிகழ்வு நடக்கும் என்று நிச்சயமாக நினைத்து பார்க்க வாய்ப்பே இல்லை. அப்படி ஒரு சூழலில் தான் தற்பொழுது முதலமைச்சர் ஸ்டாலின் வந்து கொண்டிருக்கின்ற காட்சிகள் நமக்கு கிடைத்திருக்கின்றன. அந்த காட்சிகளை தற்போது நேரலையை பார்க்கலாம். முதலமைச்சர் ஸ்டாலின் வருகின்ற காட்சிகள் தற்போது நமக்கு நேரலை காட்சிகள் வந்து கொண்டிருக்கிற ஸ்டாலின் வருகின்ற காட்சிகள் தற்போது வந்து கொண்டிருக்கின்றன. கரூரை நோக்கி முதலமைச்சர் ஸ்டாலின் தற்போது வந்து கொண்டிருக்கிறார். இன்னும் சற்று நேரத்தில் இந்த காட்சிகள் பார்ப்போம். இந்த காட்சிகள் ஒரு பக்கம் வந்து கொண்டிருக்கின்றன. மற்றும் மருத்துவமனை காட்சிகளையும் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். மருத்துவமனையிலே என்ன சொல்லி அவர்களுடைய துயரை ஆற்றுவது, ஆற்றுனா துயர் என்பார்களே, அது போன்ற ஒரு துயர் இது. யார் என்றால் இது யாரும் எதிர்பார்த்த நிகழ்வு அல்ல, திடீர் பேரிடரும் அல்ல. இது ஏதோ ஒரு மனிதன் செய்த தவறான ஒரு செயலால் இது போன்ற ஒரு இந்த கூட்ட நெரிசல் என்பது ஏற்பட்டிருக்கிறது என்பதிலே யாருக்கும் சந்தேகம். நிச்சயமாக விசாரணைக்கு பிறகு அது எப்படி நடந்தது என்பது நமக்கு தெரிய வரும். ஆனால் இந்த விஜயை பார்க்க வந்த அந்த குழந்தைகள், பெண்கள், ஆண்கள் என வயது வித்தியாசமின்றி தற்போது 39 உயிர்கள் பலியாகிவிட்டன. மேலும் யாரும் பலியாக விடக்கூடாது, மற்றவர்கள் காயத்துடன் நிச்சயமாக உயிர் பிழைக்க வேண்டும் என்பதுதான் அனைவருடைய எண்ணமும் பிரார்த்தனையும். நிச்சயம் அது நடக்கும் என்று நம்புவோம். தற்போதைய நிலையில் அங்கு கரூரை எங்கு நோக்கினும் அந்த அழுகுரல்கள் என்பது இன்னும் குறையவில்லை. தொடர்ந்து பல இடங்களிலே அந்த அழுகுரல்களும் மரண ஓலங்கள் என்பார்களே, அது போன்ற அந்த ஆம்புலன்ஸ் சத்தங்கள் என தொடர்ந்து ஒலித்துக் கொண்டே இருக்கின்றன. விஜயை பார்க்க சென்று விட்டு இப்படி ஆகிவிட்டதே என்றால் மீளா துயராக விஜயின் பரப்புரை தற்போது கரூரின் பரப்புரை இந்த கரூர் பெருந்துயரமாகவே மாறிவிட்டது. கரூரின் பெருந்துயரமாகவே இந்த விஜயின் பரப்புரை மாறிவிட்டது என்று நினைக்கிறேன். கரூரின் பெருந்துயரமாக மாறிவிட்டது என்ற அந்த 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 சம்பவம், துயர சம்பவம், தமிழகத்தை உலுக்கிய கரூர் துயர சம்பவம் இது முதலில் நடந்தது. தற்போது பெரும் சோகமே ஏற்பட்டிருக்கிறது என்று கூற வேண்டும். மீளா துயரிலே கரூர் கண்ணீர் கடலிலே மூழ்கி இருக்கிறது என்பதை தான் நம்மால் பார்க்க முடிகிறது. அந்த 39 பேரை பலி வாங்கிய அந்த சம்பவம் நிச்சயமாக தமிழக அரசியல் வரலாற்றிலே, தேர்தல் வரலாற்றிலே மிகப்பெரிய ஒரு வடுவாக அமைந்திருக்கிறது. அது தமிழகம் மட்டுமல்ல, இந்திய தேர்தல் அரசியல் வரலாற்றிலேயே இது மிகப்பெரிய ஒரு வடுவாக மாறி இருக்கிறது. ரணமாகவே இருக்கும் என்பதிலே மாற்று கருத்தில்லை. கிட்டத்தட்ட விஜய் உடனடியாக அந்த இடத்திலிருந்து கிளம்பி அவர் செய்தியாளரையும் சந்திக்கவில்லை. இது தொடர்பாக என்ன செய்வது தெரியவில்லை என்று கூறிய அவர் யாரும் பேச விரும்பவில்லை. ஆனால் ட்விட்டர் பதிவின் மூலமாக, அந்த எக்ஸ் பதிவின் மூலமாக இதயம் நொறுங்கி இருக்கிறேன் என்ற வகையிலே ஒரு 4 வரிகளை அவர் ஆறுதலாக கூறியிருக்கிறார். ஆனால் அவருடைய வழக்கறிஞர்கள் இது குறித்து ஆலோசித்துக் கொண்டிருக்கும் என கூறியிருக்கிறார்கள். இது ஒரு பக்கம் நடந்து கொண்டிருந்தாலும் நிச்சயமாக இந்த சோக நிகழ்வு என்பது மிகப்பெரிய ஒரு பாதிப்பை எல்லோருக்கும் ஏற்படுத்தியிருக்கும் என்பதில் மாற்று கருத்தில்லை. அப்ரஹாம்.